வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். 6ஆம் தேதி திருமணம் செய்தவர்கள் பெரும்பாலும் காதல் திருமணம் இல்லை, அரேஞ்சு மேரேஜ் செய்திருப்பாங்க அப்படின்னாங்க. 25ஆம் தேதி திருமணம் செய்தவர்கள் காதல் திருமணம் செய்திருப்பார்கள். நாங்கள் இது எனக்கு கரெக்டாக ஒத்து வர்ற மாதிரி இருந்துச்சு. நான் 6ஆம் தேதி கல்யாணம் பண்ணோம், அரேஞ்சு மேரேஜ். 25ஆம் தேதி கல்யாணம் பண்ணாங்க. பட் அதுவும் அரேஞ்சு மேரேஜ் தான். ஆனால் அது காதலாகி இருந்து ஆனால் அரேஞ்சு மேரேஜுக்கு போகுது. சரி, இதை பொதுவாக ஒருத்தவங்க ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி எனக்கும் சரியாக வந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிடத்தில் அல்லது வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ விஷயங்கள் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் இது மாதிரி பல விஷயங்களை எடுத்து சொல்லி அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை ஆஹா ஓஹோன்னு பாராட்டிடுவாங்க. பட் பல்வேறு நிலைகளில் இதை ஆய்வு செஞ்சால் இதே 6ஆம் தேதி காதலித்து கல்யாணம் பண்ணவங்க எக்கச்சக்கமாக இருப்பாங்க, ஏராளமானவர் இருப்பாங்க. இதெல்லாம் பொதுவாக சொல்லும்போது தான் அது அப்படி வர்ற மாதிரி வருமே தவிர, எங்கள் ஜோதிடத்துல எல்லாம் காக்கா உட்கார பணம் விழுகும். இப்போ இருக்க முதலமைச்சர் வெற்றி பெறுவார்னு ஒரு ஜோசியர் சொன்னார், பல ஜோசியர் சொல்லலை. ஏற்கனவே சொன்னார், அவர் இப்போ தவறி சொல்கிறார். ஏங்க, தேர்தல் ஜோதிடமாங்க? இல்லைங்க, அது காலக்கணிதத்தில் மாறி மாறி வருங்க. எங்கள் கணிதத்துக்குள்ளே அது வரலைன்னு நான் பல தடவை சொல்லியும் கேட்கலை. ஆனால் கொஞ்சம் பார்க்கும்போது ரைட் தான், மக்கள் எதை வேணாலும் பேசுவாங்கன்ற அடிப்படை. நன்றிங்க.